ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மறுபடியும் நான் வாழ்த்துகிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். வேதத்திலே வாசிக்கும் போது அங்கே தூதர்களும் அவரை சுற்றிலும் இருந்த எல்லாரும் glory to God, ஆண்டவரை மகா சத்தமிட்டு சொல்லுகிற வார்த்தை. நன்றாக கவனியுங்கள். 13வது வசனத்தை வாசிக்கும் போது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றில் உள்ளடங்கிய வஸ்துகள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். இங்கே தேவ மனிதன் சொல்லுகிறார், வானத்தில் ஒரு சத்தம் கேட்கிறது, அவரை கூடியிருக்கிற glory to God சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை நான் கேட்டேன். இரண்டாவது, வானத்திலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் அவற்றில் உள்ளடக்கியிருக்கிற எல்லா வஸ்துகளும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை ஸ்தோத்தரிக்கிறதை கண்டேன். நன்றாக கவனியுங்கள். அவர்கள் எதை பார்க்கிறார்கள்? அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்குள்ள 7 விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. எத்தனை விதமான ஆசீர்வாதம் இருக்கிறது? 7 விதமான ஆசீர்வாதம் இருக்கிறது. வேதத்தை வாசிக்கும் போது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இருக்குதா? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யமும் ஞானமும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள அவர் யாராய் இருக்கிறார்? தகுதி உடையவராய் இருக்கிறார். ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கும் போது தமிழ்ல அப்படியே கண்டினியூவா எழுதிட்டாங்க. ஆனா அது பிரிச்சு எழுதப்பட்டிருக்கிறது. saying with a loud voice, worthy is the lamb that was slain to receive power and riches and wisdom and strength and honor and glory and blessing. ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 7 விதமான ஆசீர்வாதங்களும் சாதாரணமானதை அல்ல. அவைகள் இயற்கைக்கு மேற்பட்ட ஆசீர்வாதங்கள். அதுதான் சத்தியம். ஏன் ஒரு காரியத்தை செய்வதற்கு உங்களுக்கு பலன் இருக்குது. உங்க குடும்பத்தை நடத்துவதற்கு போதுமான வருமானம் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு வேலையை செய்வதற்கு உங்களுக்கு ஞானம் இருக்கிறது. ஒரு வேலையை செய்வதற்கு வேண்டிய பலன் இருக்கிறது. நீங்கள் செய்கிற வேலையில நீங்கள் கனத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். குடும்பத்தில் கனத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். ஆலயத்திற்கு வரும்போது தேவ மகிமையை பார்க்கிறீர்கள். ஆசீர்வாதத்தை காண்கிறீர்கள். இதெல்லாம் இருக்குதான செய்த பாஸ்டர். ஆனா நான் சொல்ல போகிறது என்னன்னா, அது சூப்பர் நேச்சுரல் பிளஸிங், இயற்கைக்கு மேற்பட்ட ஆசீர்வாதங்கள். அதைத்தான் நான் பேசுகிறேன். அந்த வசனத்தை வாசிக்கும் போது 14வது வசனத்துல அதற்கு 4 ஜீவன்களும் ஆமென் என்று சொல்லின. இந்த 7 ஆசீர்வாதத்திற்கும் என்ன சொன்னாங்களா? ஆமென் என்று சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் அப்படியே ஆக கடவது.
24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை என்ன செய்து கொண்டார்? தொழுது கொண்டார்கள். என கண்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது இந்த 7 விதமான ஆசீர்வாதத்தையும் உடையவர் அப்படின்னு வேதம் சொல்லுது. கடைசிய பார்த்தீங்கன்னா இந்த 7 விதமான ஆசீர்வாதத்தையும் உள்ளடக்கிய ஒரே தெய்வம் யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராய் இருக்கிற இயேசு மட்டுமே. அவர் ஒருவரே என்ன செய்கிறார்? தகுதி உள்ளவராய் இருக்கிறார். ஏங்க, தகுதி உள்ளவனா இருந்தா மட்டும்தான் அவரை தொழுது கொள்ளுகிற, அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவரையும் அவரால் என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். அவர் தகுதியை இழந்துட்டா அவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியுமா? முடியாத செயலை ஒரு தேவனால செய்ய முடியுமாங்க? முடியாது. அப்ப எல்லாவற்றிற்கும் அவர் யாரா இருக்கிறார்? தகுதி உடையவராய் இருக்கிறார். வெளிப்படுத்துற விசேஷம் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு நீர் யாராயிருக்கிறீர்? பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 28:18 வாசித்தீங்கன்னா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை அவர் போகும்போது, அவர் உயிர்த்தெழுந்த பொழுது அவர் எடுத்துட்டு போகல. லிசன், அவர் எடுத்துட்டு போகல. அந்த அதிகாரத்தை, அந்த ஐஸ்வர்யத்தை, அந்த ஞானத்தை, அந்த வல்லமையை, அந்த கனத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுத்துட்டு போகிறார்னா தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு கொடுத்துட்டு போறார். இது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னா, glory to God, வாசிக்கலாமே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறவர்களே, அவர் யாரா இருக்கிறார்? ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் என்ன ஆனார்? தரித்திரரானார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, சத்தியத்தை அறிந்தவர்களே, அவரை பின்பற்றுகிறவர்களே, அவரை தொழுது கொள்ளுகிறவர்களே, அவரை ஆராதிக்கிறவர்களே, கவனியுங்கள், அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் உங்களுக்குள்ள இருந்த தரித்திரத்தை எடுத்து அவர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு அவருடைய ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. முதலாவது, ஆண்டவர் இந்த சூப்பர் நேச்சுரல், முதல்ல என்ன இருக்கு? பவர் இல்லையா? வல்லமை இருக்கு. வல்லமை தானங்க இருக்கு. சூப்பர் நேச்சுரல் பவர். இது always available for every believer. இந்த சூப்பர் நேச்சுரல் பவர், அந்த வல்லமை என்பது அவர் எடுத்துட்டு போகல. யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்பார். 17:2, வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளினே யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாமிசமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே. இப்ப என்ன பண்ணிட்டாரு? அவர்கிட்ட இருந்த அதிகாரத்தை இப்ப யார்கிட்ட கொடுத்துட்டார் அப்படின்னா,
மாமிசமான யாவர் மேலும் அந்த அதிகாரம் வந்துருச்சு. எப்ப வந்துச்சு அப்படின்னா, மாமிசத்தில் இருந்த கிறிஸ்து அவர் மறுரூபமாகி மறுபடியும் தேவனுடைய சாயலை தரித்த போது, இப்போ அந்த அதிகாரத்தை யாரு கொடுத்தார் தெரியுமா? சீசர்களுக்கு கொடுத்தார். தன்னை பின்பற்றுகிற விசுவாசிகளுக்கு அவர் கொடுத்தார். இப்ப அவர் சொல்ற வார்த்தையை கவனிங்க. உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை என்ன செய்யும்? மகிமைப்படுத்தும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த வல்லமை கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும் பொழுது யார் மகிமைப்பட்டது தெரியுமா? பிதா மகிமை அடைந்தார். இப்போ அந்த கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த அதிகாரம் இப்போ நமக்குள்ள வந்து விடும் பொழுது என்ன செய்கிறது அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து என்ன செய்கிறார்? அவர் மகிமை அடைகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க. அப்ப கர்த்தருடைய வல்லமை ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது, வல்லமை செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது, அவனுடைய வாழ்க்கையில் அவன் எதை காண்கிறான்? கிறிஸ்துவை காண்கிறான். சொல்லுங்க, அவன் எதை காண்கிறான்? கிறிஸ்துவை காண்கிறான். இரண்டாவது அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஐஸ்வர்யம். ஓ glory to God. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஐஸ்வர்யம். உங்க தரித்திரத்தை அவர் எடுத்து அவருடைய ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கும் நம்ம தரித்திரத்துல தான் வாழ்கிறோம். என்ன காரணம்? சூப்பர் நேச்சுரல் ரிச்சஸ் இஸ் கிரேஸ் ஃபேக்டர். அப்படின்னா இந்த ஐஸ்வர்யம் என்பது, தேவனுடைய ஐஸ்வர்யம் என்பது அவருடைய கிருபையில் இருந்து வெளிப்படக்கூடியதுதான் ஐஸ்வர்யம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தான் நம்ம வாசித்தோம். கிருபைகளை அறிந்தவர்களே. வாசித்தோமா? யார் அறிந்தவர்களே? ஏன்னா இந்த ஐஸ்வர்யம் எங்க இருந்து வரக்கூடியது? கிருபையிலிருந்து வரக்கூடியது. கிருபைனா என்ன? தகுதியே இல்லாதவனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தகுதியை கொடுத்து, எப்பா நீ தரித்திரன் அல்ல, நீ யாரு? நீ ஐஸ்வர்யவான். நீ யாரு? ஐஸ்வர்யவான். ஆண்டவர் உன்னை ஐஸ்வர்யவானாய் பார்க்கிறான். இது எப்படி வேலை செய்து? யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ள எப்படி வாசம் பண்றாரு? இப்ப கிருபையும் சத்தியமும் ஒண்ணு சேருது. வசனம் என்ன சொல்லுகிறது? என் தேவன் யாரு? அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர். அவருடைய ஐஸ்வர்யத்தினால நான் என்ன செய்கிறேன்? எனக்குள்ள இருக்கிற தரித்திரம் எடுக்கப்பட்டு நான் ஐஸ்வர்யவானாய் மாறுகிறேன். வேதம் சொல்லுது, glory to God. இப்போ வார்த்தை மாமிசமாய் மாறுது. இப்ப இது ரெண்டும் என்ன செய்கிறது? என்னுடைய சரீரத்துல கிருபையும் சத்தியமும் நிறைந்ததாய் உனக்குள்ள வாசம் செய்யும் பொழுது, அல்லது உனக்குள்ள குடியிருக்கும் பொழுது, நீ எதை பார்க்க முடியும்? அந்த மகிமையை பார்க்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வெறும் வார்த்தை மாத்திரம் அல்ல, எது உள்ள போகணும்? கிருபையும் உள்ள போகணும். வெறும் கிருபை மாத்திரம் அல்ல, எது போகணும்? நீங்க அந்த வார்த்தையை நம்பணும். ஏன்னா என் தேவன் தரித்திரர் அல்ல. என்னுடைய தரித்திரத்தை அவர் எடுத்துக்கொண்டார். அவருடைய ஐஸ்வர்யத்தை அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். எபேசியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை, அவருடைய ஐஸ்வர்யத்திற்கு நோ லிமிட். வேதம் என்ன சொல்லுது? அளவற்ற, சத்தமா சொல்லுங்க, அளவற்ற ஐஸ்வர்யத்தை புரியல புறஜாதிகளிடத்தில்
சுவிசேஷமாய் அறிவிப்பதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இந்த கிருபை எதற்காக அளிக்கப்பட்டிருக்கிறது? அவருடைய ஐஸ்வர்யத்தை நான் என்ன செய்யணும்? நான் மற்றவர்களுக்கு நான் சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும், துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாக. நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தையை. நீங்க எப்பவுமே துக்கப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்து? சந்தோஷப்படுத்துகிறது. தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவராக. தரித்திரத்தை ஆண்டவர் என்னவா மாற்றாருமா? சத்தமா சொல்லுங்க. ஐஸ்வர்யவானா உன்னை மாற்றாரு. நீ ஒன்றுமே இல்லாதவனாய் இருந்தாலும் உன்னை சகலத்தையும் உடையவனாய் மாற்றுகிறார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எப்பவுமே ஒண்ணு இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒன்னும் இல்லாதவன் தான், ஆனா உன்னைய நான் என்ன செய்கிறேன்? என் ஐஸ்வர்யம் என்ன செய்கிறது? உன்னை சகலமும் உடையவனாய் மாற்றுகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. நீ துக்கப்படும் பொழுது உன்னை சந்தோஷப்படுத்துகிறது. ஐஸ்வர்யம்னா வெறும் பணம், மணி, துட்டு, காசுன்னு நினைக்காத. வசனம் சொல்லுது, நீ துக்கப்படும் போது உன்னை என்ன செய்யுது? சந்தோஷப்படுத்துது. சாப்பாட்டுக்கே வழி இல்லை, தரித்திரம். வசனம் சொல்லுது, நீ தரித்திரன் எண்ணப்பட்டாலும் உன்னை நான் என்னவா மாற்றுறேன்? ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறேன். ஆனா ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா கூட உன்னைய நான் சகலத்தையும் உடையவனாய் மாற்றுகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் பிரதர் தேவனுடைய ஐஸ்வர்யம். இதுதான் தேவனுடைய சூப்பர் நேச்சுரல். இதுதான் இயற்கைக்கு மேற்பட்ட ஐஸ்வர்யம். கர்த்தர் உனக்கு சந்தோஷத்தை தருகிறார். Glory to God. ஒன்றுமே இல்லாத நேரத்தில் நீ எல்லாவற்றையும் உடையவனை போல இருக்கிறாய். தரித்திரனாய் இருக்கும் பொழுது நீ யாராய் இருக்கிற? ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிற. ரோமர் 11வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர்களுடைய தவறு, எடுத்துட்டீங்களா எல்லாரும்? அந்த வார்த்தை இருக்கா? அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யம். உங்களை விட ஏன் பக்கத்து வீட்டுக்காரன் ஆசீர்வாதமா இருக்கிறான்? ஹலோ, உனக்கு வருகிற ஆசீர்வாதம் பக்கத்து வீட்டுக்கு போகுது. வசனம் சொல்லுது, அவர்களுடைய தவறு உலகத்திற்கு, அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமா இருக்குது. எத்தனை முறை இந்த கேள்வியை கேட்டிருக்கோம். நான் சர்ச்சைக்கு போறேன், தசம பாகத்தை கொடுக்கிறேன், ஜெபம் பண்றேன், ஆனா அந்த தரித்திரம் மாற மாட்டுக்கு, என் துக்கம் மாற மாட்டுக்கு, ஐஸ்வர்யத்தை என்னால பார்க்க முடியல. ஆனா அவனை பாரு, சர்ச்சுக்கே போறது இல்ல, ஆனா அவன் ஆசீர்வாதமா இருக்கான். எங்க வந்த ஆசீர்வாதமா? உன் வீட்டுக்கு வந்த ஆசீர்வாதம் உன்கிட்ட இருக்கிற குறைவை பார்த்து எங்க போயிருது? பக்கத்து வீட்டுக்கு போகுது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமா இருக்க, அவர்களுடைய நிறைவு எவ்வளவு
அதிகமா இருக்கு பாரு. பக்கத்து வீட்டில் எக்கா கொஞ்சம் கடுகு இருந்தா கொடுங்கக்கா, இல்ல கொஞ்சம் அரிசி இருந்தா கொடுங்கக்கா. யாருடைய குறைவு? உன்னுடைய குறைவு. கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்ளணும். நீ துக்கப்படும் பொழுது உங்களை கர்த்தர் சந்தோஷமடைய செய்கிறார். நீ தரித்திரனாய் இருக்கும் பொழுது உன்னை கர்த்தர் ஐஸ்வர்யனாய் மாற்றுகிறார். நீ ஒன்றுமில்லாதவனாய் இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் உடையவனாய் இருக்கிறாய். அப்போ ஏதோ ஒரு இடத்துல தவறு நடக்குது. என் ஐஸ்வர்யத்துல அந்த கிரேஸை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஏதோ ஒரு இடத்துல நான் எதை பெற்றுக்கொள்ளுகிறேன், ஏதோ ஒரு காரியம் தடையா இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளு. Glory to God. ஆண்டவர்கிட்ட கேளு. அவருடைய ஐஸ்வர்யம் அளவற்றதுங்க. நீங்க 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க பாருங்க. Glory to God. ஒரு தீர்க்கதரிசனுடைய மனைவி எலிசாவினிடத்திலிருந்து வந்து, உம்முடைய ஊழியக்காரன், உம்முடைய அடியானாகிய என் புருஷன், அவனை குறித்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவன் யார் அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவீர். ஆனா அவன் என்ன செய்துட்டான்? கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டான். எங்க போயிட்டான்? மேல போய் சேர்ந்துட்டான். இப்ப இந்த கடனை கொடுக்கறது யாரு? நான் இருக்கிறேன், என் பிள்ளை இருக்கிறாங்க, அவங்க தான் கொடுக்கணும். இப்ப கடனை கொடுத்தவன் வந்து என்ன செய்கிறான்? என்னுடைய பிள்ளையை அடிமையாக்க நினைக்கிறான். இப்ப எலிசா கேட்கிறான், அதுக்கு நான் என்னம்மா செய்யணும்? நான் உனக்கு என்ன செய்யணும்? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறான். அவ உண்மையை சொல்றா. ஒரு குடம் எண்ணெய் இல்லாம என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்கார எல்லாரிடத்திலும் என்ன செய்? அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்க. உள்ள போய் கதவை அடைச்சி நீயும் உன் பிள்ளையும் இந்த எண்ணெயை என்ன செய்? அந்த பாத்திரங்கள் எல்லாம் நீ ஊற்று அப்படிங்கிறான். நல்ல கவனிங்க. Glory to God. அந்த பாத்திரங்கள் நிறைந்தவன் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்ற பொழுது வேற பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. இந்த தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த ஐஸ்வர்யத்தை நீ பெற்றுக்கொள்வதற்கு, Glory to God, வேற ஒன்று இல்லைன்னு சொல்லுகிறது வர அது நிரம்பிக்கிட்டே இருக்கும். நீ இல்லைன்னு சொன்னா அது எப்படி என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, அது ஸ்டாப் ஆகிரும். அப்ப நல்ல கவனிங்க. தேவனுடைய ஐஸ்வர்யம் என்பது, அதுதான் வசனம் சொல்லுது, அவருடைய ஐஸ்வர்யத்திற்கு அளவே இல்லை. அந்த ஆழம் ரொம்ப அதிகம். There is no limit. Glory to God. 3வது என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஞானம். ஞானம் ரொம்ப முக்கியங்க. எந்த வேலையை செய்வதற்கும், அப்படின்னா எனக்கு ஞானம் இல்லைன்னு சொல்றீங்களா பாஸ்டர், எனக்கு புத்தி இல்லைன்னு சொல்றீங்களா பாஸ்டர் அப்படின்னு கேட்கலாம். உங்களை போல ஞானவான் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாம் அவ்வளவு ஞானத்துடையவர்கள். இயேசுநாதருக்கே ஐடியா கொடுக்கிறோம்னா சாதாரணவர்களா இல்ல? அவரே ஞானம், அவரே ஞானம்னு வசனம் சொல்லுகிறது. ஞானத்துக்கே ஞானத்தை கொடுக்கிற அளவுக்கு அறிவு இருக்குன்னா நம்மளை போல பெரிய ஆள் யாருமே இல்லை.
இந்த ஞானம் எதுக்கு தெரியுமா? இந்த ஞானம், உங்க ஞானம் உங்களோட இருக்கட்டும். நான் சொல்ற ஞானம் எதுக்கு அப்படின்னா, glory to God, வானத்தையும் பூமியையும் திறக்கக்கூடிய திறவுகோல ஆண்டவர் உங்ககிட்ட கொடுத்திருக்கிறார். எப்போ திறக்கணும், எப்போ அடைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிந்திருக்கணும். அடைக்க வேண்டியதை நம்ம அடைக்க மாட்டோம், திறக்க வேண்டியதை அடைச்சிருவோம். சில நேரத்தில் திறக்க வேண்டியதை அடைச்சிருவோம், அடைக்க வேண்டியதை திறந்து விட்டுருவோம், நாய் வீட்டுக்குள்ள வந்துடும். Glory to God. அப்ப நல்ல கவனி, இந்த சூப்பர் நேச்சுரல் விஸ்டம் என்பது நம்முடைய தெய்வீகமான வாழ்க்கையில நம்முடைய எல்லா சூழ்நிலையிலையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு கொடுக்கப்படுகிறது தான் ஐயா இந்த தேவனுடைய ஞானம், சூப்பர் நேச்சுரல் விஸ்டம். ஏன்னா அதிகாரத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர்? உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. வசனம் தான் சொல்லுது, பரலோகத்தின் திறவுகோலை நான் என்ன செய்கிறேன், உன் கையில நான் கொடுத்திருக்கிறேன். பூமியில கட்டுவது எதுவோ அது பரலோகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கோ கட்டப்பட்டிருக்கிறோம். பரலோகத்தில் கட்டவிழ்ப்பது எதுவோ அது பூமியில என்ன செய்யப்பட்டிருக்கும், கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அந்த அதிகாரத்தை யாரு கொடுக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நான் இங்க உட்கார்ந்துட்டு ஆண்டவரே திறங்க, ஆண்டவரே திறங்க, ஆண்டவரே திறங்க, ஆண்டவரே திறங்க, ஆண்டவரே அதை கட்டுகிற ஆண்டவரே, அதை கொட்டுகிற ஆண்டவரே, அதை மிதிக்கிற ஆண்டவரே சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். கர்த்தர் அதிகாரத்தை பயன்படுத்துகிறாரு. மத்தேயு 17:27 ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடறுதலாய் இராதபடிக்கு ஆண்டவர் சொல்ற, நீ கடலுக்கு போப்பா, தூண்டில் போடு. முதல்ல ஒரு மீன் என்ன செய்யும், அகப்படும். அந்த மீனை பிடிச்சு அத வாயை திறந்து பாரு. என்ன பாப்ப? தேங்க்யூ லார்ட். எதற்காக சொல்றாரு ஆண்டவர்? இப்போ என்ன கட்டணும், வரி பணம் கட்டணும். அவர் இந்த ஊர்ல இருக்கிறாரு, அவர் வரி பணம் கட்டினாரா? கட்டல. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நாம் அவர்களுக்கு இடறுதலாயிராதபடி நீ எங்க போ, கடலுக்கு போ, ஒரு மீனை தூண்டில போடு, ஒரு மீனை பிடிப்ப. அந்த முதல்ல பிடிக்கிற மீனை திறந்து பார்த்தனா அதுக்குள்ள என்ன இருக்கும் சொல்லுப்பா? ஒரு வெள்ளி பணம் இருக்கும். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் என்ன செய், அவரிடத்துல கொடுன்னு சொல்றாரு. இது ஒரு சூப்பர் நேச்சுரலா? சொல்லுங்க. எங்க மீனின் வாய்க்குள்ள என்ன இருக்கு, வெள்ளி பணம் இருக்கு. அது எப்படி ஆண்டவரே? மீனுக்குள்ள வெள்ளி பணம் எப்படி இருக்கும்? அவன் கேட்டுட்டு அங்க உட்கார்ந்து இருந்தான்னா இதுதான் ஞானம். ஆண்டவர் சொல்றார், நீ போய் தூண்டில் போடு. முதல்ல வருகிற அந்த மீனுக்கு திறந்து பார்த்தனா அதுக்குள்ள என்ன இருக்கு? ஆமா, நம்ம ஆளு என்ன தெரியுமா, இந்த முதல்ல வருது பாருங்களேன் அந்த பழம், அதுதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதையா பாஸ்டருக்கு கொடுக்கிறது? அடுத்து நிறைய வரும், அதை நம்ம என்ன செய்வோம், இதை முதல்ல நம்ம விழுங்குவோம். அடுத்து வருதா என்ன செய்வோம், ஆண்டவருக்கு கொடுப்போம். நம்ம ஆளு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, முதல்ல இருக்குல்ல அதற்குள்ளதான் என்ன இருக்கு, சத்தமா சொல்லுமா, ஆசீர்வாதம் இருக்கு. உனக்கு தெரியணும், இதுல உனக்கு ஞானம் உண்டாகணும். ஆண்டவர் சொன்னார், மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது வாசிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி நீ என்ன செய், தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில கொண்டு வாருங்கள்,
அப்பொழுது எப்போ எப்போ நீ ஆலயத்திற்கு உன்னுடைய தசமபாகத்தை கொடுக்கும் பொழுது என்ன திறப்பேங்கிறாரு? வானத்தின் பனகலிகளை திறப்பேன். ஓ ராஷேகே, வேதம் சொல்லுகிறது, இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பதை உன்னால பார்க்க முடியும். உன்னால பார்க்க எப்போ? என் தசம பாகத்தை நான் கர்த்தருக்கு, ஆண்டவர் சொல்ற, இதுக்கு ஞானம் வேணும். இதுக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். இது டிவைன் பிளஸிங், இது தெய்வீக ஆசீர்வாதம். நான் ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது, இன்னொரு வசனத்தை வாசிமா, உபாகமம் 14வது அதிகாரம் 22வது வசனம். வேதம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகு. நீ தசமபாகத்தை கொடுக்கும் பொழுது அது எதை உண்டாக்குகிறது அப்படின்னா, நீ தேவனுக்கு பயந்திருக்கிற, நீ விதைக்கிற விதைப்பில, வயலில் விளைகிற எல்லாவற்றிலேயும் நீ என்ன செய்யணும்? தசமபாகத்தை நீ பிரித்து எடுக்கணும். தசமபாகத்தை நீ என்ன செய்யணும்ப்பா? சத்தமா சொல்லுங்க. என்ன சத்தம் வரமாட்டேங்குது? பிரித்து எடுத்துடணும். அது யாருக்குரியது அப்படின்னு வேதம் சொல்லுது அப்படின்னா, வாசிங்க, லேவியராகமம் 27வது அதிகாரம் 30வது வசனம். சீக்கிரம், லேவியராகமம் 27வது அதிகாரம் 30வது வசனம். நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது. அது யாருக்குரியதுப்பா? சத்தமா சொல்லுங்க. இது கர்த்தருக்குரியது. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. இதுக்கு உனக்கு ஞானம் தேவை. இது கர்த்தருடையது, இது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது. இதை நான் எடுத்துக்கொள்ள கூடாது. இதை எடுத்து இப்போ வாடகை கொடுத்துருவோம், இதை எடுத்து இப்போ அந்த புடவையை வாங்கிடுவோம், அப்புறம் பணம் வரும்போது நம்ம என்ன செய்யலாம்? சபைக்கு கொடுக்கலாம். நீ உண்மையா கொடுத்துட்டனா 10ல் 1. அடுத்த வசனம் சொல்லுது, ஒருவன் தன் தசமபாகத்தில் எவ்வளவாவது மீட்டு கொள்ள மனதா இருந்தால், அப்படின்னா என்ன? நீ எதையாவது எடுத்துக்கொள்ளணும்னு நீ எடுத்து வச்சதுல இருந்து விரும்பினா நமக்கு அந்த பழக்கம் வந்துடும்ல. இப்ப தசமபாகத்தை முதல்ல எடுத்து வச்சிருவோம், ஏதாவது தேவை வரும்போது அதுல இருந்து ₹1 நம்ம அப்படியே உருவிட்டு அப்புறம் நம்ம வச்சிடலாம், அப்புறம் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு நினைப்போம். வேதம் சொல்லுது, அப்படி நீ செய்தா அதனோட 5ல் 1 பங்கை கூட்டி கொடுக்கணுமா? அப்ப 2 மடங்கு கொடுக்கணும். இது ரொம்ப டேஞ்சர் பாஸ்டர், இது ரொம்ப கஷ்டம். நான் என்ன செய்யறது? 1லேயே உண்மையா இருந்துருதேன். எப்படியா உன்னால ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும்? Glory to God. வேதம் சொல்லுதுங்க, ஆதியாகமம் 8:22, கர்த்தருடைய வருகை வரையிலையும் விதைப்பும் அறுப்பும் தேவ ராஜ்யத்திற்குரியது. நீங்க எதை விதைக்கிறீர்களோ அதனுடைய அறுவடையை நீங்க என்ன செய்வீங்க? நீங்க பார்ப்பீர்கள். Glory to God. அதனுடைய அறுவடை உனக்கு உண்டாகும். நீ கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலையும் என்ன செய்ய தெரியுமா? தசம பாகத்தை கொடு. அது கர்த்தர் உனக்கு கொடுத்தது. பாஸ்டர், தீபாவளிக்கு வருகிற போனஸ்லயுமா கொடுக்கணும்? அதுவும் கர்த்தர் கொடுத்த பணம் தானே. நம்ம போனஸ்ல தான் நிறைய பிளான் பண்ணி வச்சிருப்போம். பழைய குக்கர்லாம் போட்டு புதிய குக்கர் வாங்கணும், பழைய ஸ்டவ்வை போட்டு புது ஸ்டவ் வாங்கணும், பழைய செயினை கொடுத்துட்டு புது செயின் வாங்கணும். எப்போ ஐடியா போட்டிருப்போம்? ஏன்னா அது எக்ஸ்ட்ரா வர்றத பணம். கொஞ்சம் நல்ல கவனி. நீங்க எதுல இருந்தெல்லாம் நீங்க தேவனை கனம் பண்ணுகிறீர்களோ அது உனக்கு ஆசீர்வாதம். இதுக்கு ஞானத்தை கேளு. இதுதான் ஞானம். உன் ஞானம் என்ன சொல்லுது? 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குற,
ரூபாய் சபைக்கு கொடுக்கணுமா? கொடுக்காத. 1000 கொடுக்காத. எனக்கு இந்த மாசம் 8000 தான் சம்பளம் கிடைச்சுன்னு சொல்லு. நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்கிற. கொஞ்சம் யோசித்து பாரு. என்ன ஏமாத்தல, சபையை ஏமாத்தல, கடவுளை நீ ஏமாற்றுகிறாய். உன் ஞானத்துக்கு ஒப்பு கொடுக்காத. அதனாலதான் உன்னுடைய சிஸ்டம் முழுவதும் என்ன செய்யுது? ஃபெயில் ஆகுது. தேவனுடைய ராஜ்யத்தை, பரலோகத்தின் வாசலை எப்படி திறக்கணும்னு கற்றுக்கோ. திறவுகோல் உன் கையில தான் இருக்கு. ஆண்டவர் கீயும் கொடுத்துட்டாரு. இதனால் நீ என்ன செய்து பாரு, நீ டெஸ்ட் பண்ணி பாரு. நீ என்ன செய்து பாரு, டெஸ்ட் பண்ணி பாரு. ரொம்ப நீளமா போகுது. ரைட், முடிச்சிருவோம். பாயிண்ட் நம்பர் 4. அடுத்து என்னது? சூப்பர் நேச்சுரல் பலன், ஸ்ட்ரென்த். க்ளோரி டு காட். இது எதுக்கு அப்படின்னா, இந்த ஸ்ட்ரென்த். அப்ப எனக்கு பலன் இல்லையான்னு நீ கேட்கலாம். உனக்கு பலன் இருந்தாதான் தேவனுடைய பர்த் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? உங்களுடைய பர்த் ரைட் தெரியுமா உங்களுக்கு? உங்க குடும்பத்தில் உங்க அப்பாவுக்கு 10 ஏக்கர் இடம் இருந்தா அதுல உங்களுக்கு என்ன இருக்கு? பர்த் ரைட் இருக்கு. அதில் உள்ள ஷேரை உனக்கு ஒரு பங்கு என்ன செய்யப்படும்? உனக்கு கட்டாயம் உண்டு. அதுதான் பர்த் ரைட். அப்போ இந்த சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் வந்து தேவனுக்கு முன்பாக உன்னைய நீ யார் என்பதை நிற்க செய்யும். ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பிள்ளைங்கிறாரு. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். உன்னுடைய அப்பானா. You have the birthright. உனக்கு சகல அதிகாரம் இருக்கு. எதுக்கு? என்கிட்ட கேட்கிறதுக்கு. நீ என் பிள்ளை, நீ என் குமாரன். நான் ராஜாவா இருந்தா நீ ராஜகுமாரன், நீ ராஜகுமாரத்தி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரா? நீ சாதாரணமானவன் அல்ல. நீ யாரு? நீ ஆசாரியனுடைய பிள்ளை. நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நானா பாஸ்டர்? இதுதான் உன் ஞானம். இது தேவனுடைய பலன் இல்லை. இது என்ன செய்கிறது? நீ யார் என்பதை, தேவனுக்கு முன்பாக நீ யார் என்பதை உனக்கு காண்பித்து கொடுக்குது. வேதத்துல அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தான். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 29வது வசனம். அவன் மூத்தவன் என்ன செய்கிறான்னு பாருங்களேன். 25, 29. அப்பொழுது ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு என்ன செய்து கொண்டிருந்தான்? கூழ் சமைத்து கொண்டிருக்கிறான். ஏசா யாக்கோபை பார்த்து, டேய், அந்த கூழை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குடா, கொஞ்சம் கூழை எனக்கு சாப்பிட தாங்கிறான். நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன். உடனே யாக்கோபு சொல்றான், சரிடா, நான் உனக்கு கூழ தாரேன். நீ என்ன செய்திரு? உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுத்துரு. உன் பர்த் ரைட்டை எனக்கு கொடுத்துரு. சில நேரத்தில் சிலவங்க சொல்லுவாங்க தெரியுமா, கஷ்டத்தில் போய் யாராவது ஒரு உதவியை கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க? நான் உனக்கு இப்போ உதவி செய்தேன், உனக்கு வர்ற சொத்துல பாதியை எனக்கு என்ன செய்திரு? கொடுத்துரு. இவன் பாதியை கூட கேட்கல, முழுசையும் கேட்கறான். என்ன கேட்கறான்? உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுத்துருங்கிறான். அவன் சொல்றான், டேய், நான் இப்ப சாக போகிறேன். செத்துருவானாங்க? எங்க பசியில ஒரு மனுஷன் செத்து போயிடுவானாங்க? அவன் சொல்றான், நான் சாக போகிறேன்,
அந்த கிழவன் கொடுத்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எதுக்குடா, அதை நீயே வச்சிக்கோன்னு சொல்லிட்டு அவன் கையில கொடுத்துட்டு வேதம் சொல்லுகிறது சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். நிறைய நேரத்தில் உங்களுடைய பர்த் ரைட்டை உங்களுக்கு அதனுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியலை. நீ தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற அந்த வேல்யூ உனக்கு தெரியல. நீ யார் என்பது உனக்கு தெரியல. நீ இப்பவும் உன்னை சுப்பையாவா கருப்பசாமியா முத்துசாமியா பார்த்துட்டு இருக்கிற. நீ யார்? கிறிஸ்துவுக்குள் நீ யாரா இருக்கிற? நீ தேவனுடைய பிள்ளை. ஆண்டவர் சொல்றாரு, நீ என் ராஜகுமாரையா. உன்னால அப்படி பார்க்க முடியுதா? உன்னால அப்படி பார்க்க முடியுதா சிஸ்டர்? யோசித்து பாருங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா போதும் சேஷ்ட புத்திர பாகத்தை நீ விட்டுருத. நீ யார் என்பதை மறந்துடுற. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் அதனுடைய 16, 17 ஆகிய வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டு ஏசாவாவும் இராதபடிக்கு என்ன செய்யுங்க? எச்சரிக்கையாயிரு. நீ யார்? எச்சரிக்கையாரு. நீ தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு வரணும். ஆலயத்திற்கு வராம எங்க அக்கா வீட்டுல கூழு வித்துறாங்க, போவாத. நீ தேவனுடைய பிள்ளை. மாமியார் வீட்டுக்கு 7 மணிக்கே போயிருந்தான், முதல் நாளே போயிருந்தான், எங்க மாமியார் வர சொன்னாருன்னு. ஆனா சர்ச்சுக்கு மாமியார் விட மோசமா போயிருச்சு சபை. 8 மணிக்கு ஆராதனை, 8 மணிக்கு வந்துரு. யூ ஆர் த ரைட் பர்சன். இழந்துராத. உன் பர்த் ரைட்டை விட்டு கொடுத்துறாத. உன் உரிமையை விட்டு கொடுத்துறாத. இங்க இருக்கிற நிறைய பேர் உங்களுடைய பர்த் ரைட்டை விட்டு கொடுத்து இருக்கிறதுனாலதாயா இந்த போராட்டம் மாறாம இருக்கு. தேவனுடைய ஆசீர்வாதத்தை உன்னால சுதந்திரித்துக் கொள்ளாம இருக்குது. 14வது வசனத்துல காட்டி கொடுத்தேன். வேதம் சொல்லுகிறது, இந்த 7 விதமான ஆசீர்வாதங்களும் யாருக்கு உண்டாகும் தெரியுமா? அவரை தொழுது கொள்ளுகிறவனுக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியில் இருக்கிற ஒவ்வொருவரும் அவரை என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணும். 17வது வசனம் சொல்லுகிறது, ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும். ஓ க்ளோரி டு காட். உன் பர்த் ரைட்டை நீ விட்டுட்டனா அக்கா, பிரதர், உன் பர்த் ரைட்டை நீ லூஸ் பண்ணிட்டனா, நீ ஒரு நாள் உனக்கு ஒரு பெரிய ஆவேசமா வந்து ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னு நீ வந்தேன்னு வச்சுக்கோ, அந்த ஆசீர்வாதத்தை உன்னால பெற்றுக்கொள்ள முடியாது. வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, அவன் என்ன செய்தான்? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். வசனம் சொல்லுது, அவன் கண்ணீரோடும் கவலையோடும் தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். கண்ணீரோடும் கவலையோடும் நீ ஆண்டவருடைய சமூகத்துல என்ன தலையில உட்கார்ந்து ஜெபம் பண்ணினாலும் உனக்கு மாற்றம் வராது. எப்போ? உன் பர்த் ரைட்டை நீ விட்டுட்டனா, அவருடைய பிள்ளைங்கிறத நீ மறந்துட்டனா, நீ யார் என்பதை மறந்துட்டனா, அவரை தேடியும் நீ என்ன செய்ய மாட்ட? நீ கவலை வடிச்ச பண்ணாலும் சரி, நீ கண்ணீர் வடித்தாலும் சரி, எதை பெற்றுக்கொள்ள முடியாது. தைரியமா சொல்லுவேன், டோன்ட் லூஸ் யுவர் பர்த் ரைட். உன் குடும்பத்துல சொத்து தரலன்னா என்ன மாதிரி சண்டைக்கு போற? அப்பனும் பார்க்க மாட்டுங்க, அம்மனும் பார்க்க மாட்டுங்க, கூட பிறந்த சகோதரனும் பார்க்க மாட்டுங்க, சண்டைக்கு போறல்ல. காரணம் என்ன? எனக்கு பங்கு இருக்கு. அந்த பங்கு தான் இயேசுக்குள்ள இருக்கு. அந்த ரைட்ஸ் உனக்கு இருக்கு. அதை நீ விட்டு கொடுக்காதன்னு சொல்ற. அதை எடுத்துக்கொள். அதுக்குதான் தேவ பலன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
ஹல்லேலூயா. ஐந்தாவது என்னது? கணம். Glory to God. சூப்பர் நேச்சுரல் ஹானர். இந்த கணம், ஒரு மனுஷனுக்கு கணம் எதுலங்க வருது? ஒரு மனுஷனுக்கு கணம் எதுல வருது? ஒரு நல்ல வீடு இருந்து, வீட்டுக்கு முன்னாடி நல்ல ஒரு கார் நின்று, ஒரு நல்ல லக்ஸுரியா வாழும்போது அவனுக்கு என்ன வருது? சரிதானே? அந்த நபர் அந்த இருக்கிற இடத்துல என்ன செய்வார் அப்படின்னா அறியப்படுவார். அதுதான் கணம். மற்றவர்களால் நாம் அறியப்படுவது தான் என்னது? கணம். இப்போ இந்த கணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதுக்கு என்ன தேவை? அந்த கணத்துக்கு என்ன தேவை? பணம் தேவை. இல்லை, பணம் தேவை. பணம் இருந்தால் தானங்க மதிப்பான். ஆண்டவர் சொல்றார், எப்பா நான் உன்னை கனப்படுத்த விரும்புகிறேன், இப்படியே நான் உன்னை இருக்க விரும்பல, இப்படியே உன் வாழ்க்கையை இருக்க நான் விரும்பல, நான் உன்னை கனப்படுத்த விரும்புகிறேன். அப்படின்னா உங்களுடைய சம்பாத்தியத்திலிருந்து உங்களால ஒரு நாளும் அந்த கனத்தை சம்பாதிக்க முடியாது. நீங்க பரலோகத்தில் இருக்கிற கரன்சியை, பணத்தை நீங்க பயன்படுத்த தெரியணும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரர்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னா, எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா, யார் ஒருவர் மற்றவனுடைய பணத்தை, அதாவது பப்ளிக் பணத்தை யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கிறானோ அவன்தான் பணக்காரன் ஆக முடியும். நான் சொன்னேன்ல, சமீபத்தில் அந்த ஏர்செல் ஓனருடைய அந்த இன்டர்வியூ நான் பார்க்கும்போது, அவர் இன்டர்வியூ எடுக்கிறவர் கேட்குறாரு, சார் பிஸ்னஸ் பண்ணுவதற்கு இன்னைக்கு மூலத்தனம் இல்லைன்னு சொல்றாங்களே, என்ன இல்லைன்னு சொல்றாங்க? பணம் இல்லைன்னு சொல்றாங்களே, பணம் தேவைன்னு சொல்றாங்களே. அவர் எடுத்த உடனே என்ன தெரியுமா? முட்டாள் அப்படிங்கிறார். பிசினஸ் செய்வதற்கு பணம் தேவையில்லப்பா, ஐடியா. பணம் இருக்கு, பணம் நீ 500 ரூபாய் இப்படி விட்டா அது 100 மடங்கு திருப்பி வருங்கிறாரு. நல்ல கவனிங்களேன். அப்போ வேதத்தின்படி நான் சொல்றேன், இந்த உலக பொருளாதாரத்தை கொண்டு உன்னால கனத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் உன்னை கனப்படுத்த விரும்புகிறார். அப்படின்னா நீ கனம் அடைவதற்கு பரலோகத்தில் இருக்கிற ஹெவன்லி கரன்சி, அதை பயன்படுத்த பழகணும். முதல்ல தெரியணும். முதல்ல உங்களுடைய ட்ரெஷர் எங்க இருக்கு அப்படின்னா பரலோகத்தில் இருக்கு. வேதம் சொல்லுது, மத்தேயு 21வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. மத்தேயு 21வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ, ஓ க்ளோரி டு காட். அங்க எங்கேயாவது குறிப்பிட்டு இதை மட்டும்தான் சொல்லியிருக்கா பிரதர், சிஸ்டர்? இதை மட்டும்தான் சொல்லியிருக்கா? நீங்க ஜெபத்துல இதுதாங்க ஹெவன்லி ட்ரெஷர். நீங்க ஜெபத்துல எதையெல்லாம் கேட்கிறீங்களோ அவைகள் எல்லாவற்றையும் நான் உனக்கு என்ன செய்வேன்? நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த ஹெவன்லி ட்ரெஷருக்கு நோ லிமிட். அந்த எங்க பேங்க்ல என்னைக்காவது பணக்கு தட்டுப்பாடு வருமா? சொல்லுங்க. நீ போய் சைன் பண்ணி கொடுத்த அப்படின்னா வித்ட்ரால் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம் இல்ல? வேதம் சொல்லுது, நீ ஜெபத்துல நீ எதை கேட்பையோ என்ன ஓப்பன் ஆகும்? ஹெவன்லி ட்ரெஷர் வந்து ஓப்பன் ஆகும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எனக்கு என்ன தெரிந்திருக்கணும் அப்படின்னா, நான் வேதம் சொல்லுது, ஒருவனை கனம் பண்ணவும் அவனை ஐஸ்வர்யன் ஆக்கவும் யாரால் ஆகுமா? தேவனால் ஆகும். அப்ப அவரால் தான் நம்மளை என்ன பண்ண முடியும்? கனம் பண்ண முடியும். இப்ப நான் என்ன செய்யணும்? இந்த கனம் யார்கிட்ட இருக்கு? அவர்கிட்ட இருக்கு. இப்போ அவர்கிட்ட இருக்கிற கனத்தை தான் எனக்கு கொடுக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவர்கிட்ட இருக்கிற கனத்தை தான் அவர் என்ன செய்கிறாரு?
நமக்கு கொடுக்கிறார். இப்போ அந்த கனத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசிங்க. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது வசனம். உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் என்ன செய், சத்தமா சொல்லுங்க, என்ன செய், நீ கர்த்தரை கனம் பண்ணு. யாரை கனம் பண்ணு? யாரை கனம் பண்ணு? நீ கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது, அடுத்த வசனம், அப்பொழுது இருக்காமா, எப்போ? ஃபர்ஸ்ட் நீ யாரை என்ன செய்யணும்? ஆண்டவரை கனம் பண்ணு. அவரை கனம் பண்ணும் பொழுது அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப எப்போ நம்ம கர்த்தரை கனம் பண்ணுகிறோமோ அப்போ நீங்கள் யாராய் மாறுகிறீர்கள்? கனத்திற்குரியவர்களாய் மாறுகிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இது யாரால் உண்டு பண்ணப்படுகிறது? யாராலங்க? இந்த கனம் யாரால வருது? இந்த ஆசீர்வாதம் யாரால வருகிறது? தேவனால் வருகிறது. நீங்க பிக்ஸட் டெபாசிட்ல போட்டா கூட என்ன 7.2%, அதுதான் உங்களுக்கு என்னது? இன்ட்ரெஸ்ட். ஆனா என் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? நீ எப்போ பரலோகத்தின் ட்ரெஸரிய ஓப்பன் பண்ண உனக்கு ஞானம் வருகிறதோ அப்பொழுது, நீங்க மார்க் 4வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம் நினைக்கிறேன், வாசனத்தை பார்த்து பாருங்க. வசனத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு 1:30, 1:60, 100 பலன் கொடுக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஹெவன்லி ட்ரெஸருடைய கணக்கு மேக்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. 30, 60, 100. ஈசாக்கு தேசத்தில் பஞ்சம் உண்டாயிருந்தது. விதை விதைத்த, ஐயோ பஞ்சமா இருக்குது, இதை விதைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளும் பட்னியா கிடக்கணுமே நினைக்கல. அவன் விதை விதைத்தான். எவ்வளவு அறுவடை செய்தான்? ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் 100 மடங்கு அவன் அறுவடை செய்தான். அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் அப்படி தெரியுமா? 1:30ஆகவும் 1:60ஆகவும் 100 மடங்கு. எப்போ? வசனத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி விதைக்கிறவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் முதலே சொன்னேன், தேவனுடைய ராஜ்யத்தில் விதைப்பும் அறுப்பும் அவருடைய வருகை வர குறைந்து போவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் விதைத்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, சூப்பர் நேச்சுரல் ஹானர் இஸ் ஹெவன்லி கரன்சி. உங்களுடைய பரலோகத்தில் இருக்கிற அந்த ட்ரெஸரியை உங்களால் உபயோகப்படுத்த முடியும். உன் களஞ்சியம் நிரம்பும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 6வது glory to God, மகிமை. 6வது என்னது? மகிமை, சூப்பர் நேச்சுரல் க்ளோரி. இந்த சூப்பர் நேச்சுரல் க்ளோரி அப்படிங்கிறது தேவனுடைய ஆலயம் தேவனுடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. தேவனுடைய ஆலயம் எப்பொழுதுமே தேவனுடைய மகிமையால் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா நிறைந்திருக்கிறது. அப்ப நீங்க எப்பெல்லாம் தேவனுடைய ஆலயத்திற்குள்ள நீங்கள் கடந்து வருகிறீர்களோ அப்பொழுது இந்த ஆலயத்தில் தங்கி இருக்கிற இந்த மகிமைக்குள்ள நீங்க பிரவேசிக்கிறீங்க. இந்த மகிமைக்குள்ள நீங்க என்ன செய்கிறீங்க? பிரவேசிக்கிறீங்க. அதனால தான் நாங்க திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், ஆராதனையில வந்துருங்க, ஆராதனையில வந்துருங்க, தேவனை ஆராதிங்க. எதற்காக அப்படின்னா, தேவனை ஆராதிக்கும் பொழுதுதான், தேவனை தொழுது கொள்ளும் பொழுதுதான் அந்த மகிமையின் பிரசன்னத்தை உங்களால் என்ன செய்ய முடியும்? காண முடியும். இப்போ
யாத்ராகமம் 33வது அதிகாரம் 18வது வசனத்துல மோசே தேவனிடத்துல கிருபையை கேட்கிறான். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் இருந்து எனக்கு என்ன கிடைப்பதாக? கிருபை கிடைப்பதாக. ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். மோசே தேவனுடைய மகிமையை பார்க்க விரும்புகிறான். ஆண்டவரே, நான் உங்க மகிமையை மட்டும் நான் பார்த்துட்டேன்னா, உங்க மகிமையை மட்டும் நான் காட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு வேண்டியதெல்லாம் நான் பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மகிமையை கேட்கிறான். ஆண்டவர் நான் மாட்டேன்பான்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில ஏறி அங்கே மலையில உச்சியில காலமே வந்து நில்லு அப்படிங்கிறார். எப்போ வந்து நில்லு அப்படிங்கிறாரு? நீ எப்ப வேணாலும் வா ராஜா, நான் உனக்கு மகிமையை காண்பிப்பேன்னு சொல்லல. காலையிலே ஆயத்தமாகி நீ எங்க வந்து நில்லு? காலையிலே வந்து நில்லு. எங்க? தேவ சமூகத்துல வந்து நில்லு. நீ வந்து நின்ன உடனே மகிமையை பெற்றுக்கொள்ள முடியாது. நீ ஆயத்தமாகி வந்து நிற்கும் பொழுது அந்த மகிமை அப்படியே பாஸ் ஆகும் போது, அந்த மகிமை உன்னை மூடும் பொழுது உன்னால என்ன செய்ய முடியும்? அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். எப்போ நாம் தேவனுடைய சமூகத்துல கடந்து வந்து ஆயத்தமாகி தேவனை ஆராதிக்கிறோமோ, தேவனை தொழுது கொள்ளும் போது ஒரு மகிமையின் மேகம் அப்படியே சபையை மூடும் பொழுது உன்னுடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உன்னை கடந்து செல்லும் போது தேவனுடைய மகிமை என்ன செய்யும் தெரியுமா? அப்படியே உங்களை மூழும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இந்த தேவ மகிமையை நீங்க பெற்றுட்டீங்க அப்படின்னா, இந்த தேவ மகிமையை உங்களை கடந்து சென்றுட்டு அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் கடந்து போகிறார்னு அர்த்தம். கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் நீங்க ஆராதனை செய்யும் போது தேவனுடைய மகிமை அப்படியே உங்களை பாஸ் பண்ணி போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் உங்களுக்கு முன்பாய் என்ன செய்கிறார்? கடந்து போகிறார்னு அர்த்தம். இப்ப அவர் கடந்து போனார்னா அங்க என்ன நடக்கும் தெரியுமா? இரக்கமும் கிருபையும் தயவும் சத்தியமும் அங்க வெளிப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் இரக்கமுள்ளவர், கர்த்தர் தயவு உள்ளவர், கர்த்தர் glory to God சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவர். எப்போ? அவர் கடந்து போகும்போது நீங்க எந்த சூழ்நிலையில் ஆலயத்திற்கு வந்திருக்கிறீங்களோ, இப்ப ஆண்டவர் உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பார். உனக்கு இரக்கத்தை செய்வேன்ப்பா மகளே, நான் உனக்கு இரக்கத்தை செய்வேன். இந்த பிரச்சனையில் இருக்குல்ல, இந்த பிரச்சனைக்கு நான் உனக்கு என்ன செய்வேன்? தயவை செய்வேன். glory to God. மோசேக்கு முன்பாக தேவனுடைய மகிமை கடந்து போன பொழுது அவன் இரக்கத்தை பெற்றுக்கொண்டான், தயவை பெற்றுக்கொண்டான், தேவனுடைய சத்தியத்தை பெற்றுக்கொண்டான். glory to God. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணுமா? தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணுமா? தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்ளணுமா? தேவனுடைய அந்த மகிமைக்குள்ள நீங்க பிரவேசிங்க, மகிமைக்குள்ள பிரவேசிங்க. ஆயத்தமாகுங்க. வாரத்தில் ஒரு நாள் தானே, 8 மணிக்கு ஆலயத்துக்கு வர முடியாதா? வரலாம். ஆனால் வரணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். இன்னைக்கு பாரு, பாதி வேற காணும். இன்னைக்கு கடைசி நாளாக கூழு ஊற்றதுக்கு கூழு குடிக்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி ஆசீர்வதிப்பார் ஆண்டவர்? சொல்லு. உன் சேஷ்ட புத்திர பாகத்தை நீ வித்து போட்டுட்டியே, அதுக்கப்புறம் வந்து ஆண்டவரே என்ன மன்னியும், ஆண்டவரே. நீ என்ன அழுதாலும் என்ன ஜெபம் பண்ணாலும் உன் ஜெபம் என்ன செய்யாது. ஏன்னா பெர்த் ரைட்டை விட்டுட்டப்பா, நீ விட்டு போட்டுட்ட. அதனாலதான் அநேகருடைய வாழ்க்கையில மனம் மாறுதல் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சம்திங் ராங். கடைசியா 7வது என்னது? ஆசீர்வாதம். ஆங்கிலத்தில் blessing, சூப்பர் நேச்சுரல் blessing. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லாமே எப்பொழுதும் உங்க வாழ்க்கையில நின்று போகுது அல்ல, உங்க வாழ்க்கையில
கர்த்தருடைய வருகை வரையிலும் அது உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும் பிரதர். இன்னைக்கு ஆசீர்வதி, இன்னைக்கு உன் தேவையை சந்திச்சிட்டு நாளைக்கு ஆண்டவர் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. அது கண்டினியூவா உன் லைஃப்ல நடக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது கடைசியா வாசிக்கலாம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை வாசிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல், லிசன், சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் அதற்கு நீங்க யாரா இருக்கிறீங்க? உடன் பங்காளர்களா இருக்கிறீங்க. இந்த சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்பட்ட காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆசீர்வாதத்திற்கு நீங்க யாரா இருக்கிறீங்க? உடன் பங்காளர்களா இருக்கிறீங்க. Glory to God. வேதம் சொல்லுகிறது, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர், உங்களில் நல்ல காரியங்களை தொடங்கினவர், உங்களில் ஆசீர்வாதத்தை தொடங்கினவர் அதை எந்த நாள் வரை செய்வாரா? இருக்கா வசனம்? 5வது வசனத்தை வாசிங்க. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை, இருக்க அந்த வார்த்தை, எதை? உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் எதை தொடங்கினாரோ அதை, எந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில திறந்தாரோ அதை எதுவரையிலும் பாதுகாத்துக் கொள்வாராம். கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும், முடிகிற நாள் மட்டும் உன்னை நடத்துகிற தேவன். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. மனுஷன் இன்னைக்கு கதவை திறப்ப நாளைக்கு கதவை அடைச்சிருவான். இன்னைக்கு வேலைக்கு வா வான்னு கூப்பிடுவான், நாளைக்கு உனக்கு வேலை இல்லை வேற வேலையை பார்த்துக்கான்னு அனுப்பிடுவான். ஆனா என் தேவன் என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுகிறது இல்லை. ஒருவனையும் அவன் புறம்பே தள்ளுவதில்லை. ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. சபையே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உன் பர்த் ரைட்டை விட்டுறாத. கர்த்தரை கனம் பண்ண. உன் ஞானத்தில் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது. உன் ஞானத்தில் உன் குடும்பத்தை நடத்த முடியாது. உன் ஞானத்தில் உன் வேலையை செய்ய முடியாது. தேவனுடைய ஞானத்தை சார்ந்து கொள். தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள். தேவன் உன்னை கனப்படுத்த விரும்புகிறான். இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும், உலகத்தில் ஓடுகிற ஒவ்வொரு மனிதனும் எப்படியாகிலும் தன்னை பெரியவனாக்கி கொள்ள வேண்டும் என்று விரும்பி ஓடுகிறான். நான் சொல்லுவேன், கர்த்தரால மட்டும்தான் உன்னை பெரியவனாக்கி, உன்னை அழகுபடுத்தி உன்னை பார்க்க முடியும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இதெல்லாம் கர்த்தர் எப்போ தருவார் தெரியுமா? கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது. கர்த்தரை தொழுது கொள்ளும் போது. ஞாயிற்றுக்கிழமை ஏன் பிரதர் சர்ச்சைக்கு வாரோம்? சிஸ்டர் ஏன் வாரோம்? கர்த்தரை தொழுது கொள்ளுவதற்கு. கர்த்தரை தொழுது கொள்ளுவதற்கு. அவரை தொழுது கொள்ளுகிற ஒவ்வொருவனும் இந்த 7 விதமான ஆசீர்வாதத்திற்கு கர்த்தர் உட்படுத்தி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.